வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளியை ஒரு அரை மணி நேரம் முன்னாடி தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாங்க. ஸோ இந்த புளியோதரைக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் மல்லி, ஒரு வரமிளகாய் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாங்க. அதையும் லைட்டாக வறுத்துக்கலாம், லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, இது நல்லா கொஞ்சம் கலர் மாறின உடனே லாஸ்ட்டாக வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கீங்க. அதை லைட்டாக வறுத்துக்கலாங்க. இது சீக்கிரமாக கருகி போயிடும், அதனால் இதை லாஸ்ட்டாக சேர்த்திக்கோங்க. இதை ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாங்க. இதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொடியிட்டுங்க. வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கீங்க. அதை இதில் சேர்த்திக்கலாங்க. ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கரைச்சி வச்ச புளியை இதில் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாங்க. ஸோ புளி தண்ணி திக்காக கரைக்கணுங்க. ரொம்ப தண்ணியாட்ட கரைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேவி ரெடியாக ரொம்ப லேட் ஆகும். இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு இந்த மாதிரி வரணுங்க. அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும். ஸோ இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் உங்களுக்கு அந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்ச அந்த பவுடரை இதில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்துருச்சுங்க. ஸோ இப்போ வடித்த சாப்பாட்டை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சாப்பாட்டில் ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த கடலை எண்ணெயோட வாசம் ப்ளஸ் அந்த நம்ம வேர்க்கடலை ஃபஸ்ட்டு எண்ணெயில் வணக்கணும் இல்லைங்களா, அந்த ஸ்மெல்லை எல்லாம் சேர்த்தி புளி சாப்பாட்டுக்கு இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.